அனைவருக்கும் வணக்கம். ஆடு பகை குட்டி உறவு அப்படின்ற முறையில் நேற்று செயற்குழு கூட்டத்தில் மறைமுகமாக ஸ்டாலின் சொன்ன முக்கியமான விஷயம் இருக்குது. இதை பற்றி பேசுவோம். 2 தமிழக வெற்றிக்கழக அமைச்சர்கள் காலையிலே திமுகவை பொலன்னு புலந்திருக்காங்க. அறிவாலயத்தை வாடகைக்கு விட போகிறாங்களாம். அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய தலைமைச் செயலகத்துக்குள்ளே இருக்க போகிற மிகப்பெரிய மாற்றம் நாளையிலேருந்து அது என்ன ஏது அப்படின்றத வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அதனால் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லிடுங்க. தயவுசெய்து வீடியோக்குள்ளே வந்த உடனே ஒரு சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. ஓகே, உங்களுடைய கமெண்ட்டையும் சொல்லிடுங்க. முடிஞ்சால் 4 பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. கமெண்ட் அப்படி தள்ளி விட்டிங்கன்னா ஹைப்புன்னு ஒன்று வரும், அதையும் கொடுத்துருங்க. ரைட், இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா திருச்சியில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஒரு திடுக்கிடும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அறநிலையத்துறை இன்றைக்கி எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, திமுக காலகட்டங்கள்லேயும் நாங்கள் 10,000 கோயிலுக்கு பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு சேகர்பாபு அவர்கள் மிகப்பெரிய அளவில் வரிசையாக சொன்னார். இதில் அவர் முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ நாங்கள் எதுக்கு எங்களுடைய சிவனோட சொத்தை நாங்கள் எடுக்க போகிறோம், அப்படியேப்பட்ட ஆள் நாங்கள் கிடையாதுன்னு சொல்லி சேகர்பாபு சொல்லியிருப்பாரு. அப்பெல்லாம் நீ அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, நீ அவ்வளோ பெரிய நல்லவரும் கிடையாது, முழுக்க நீங்கள் எவ்வளோ ஆட்டையை போட்டிருக்கீங்க, நீங்கள் சொத்தை ஆட்டையை போட்டிருக்கீங்களா, நகையை ஆட்டையை போட்டிருக்கீங்களா, இடமா ஆட்டையை போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த இன்னைக்கு ரமேஷ் அவர்கள் புட்டு வச்சிருக்காரு. இதை தாண்டி சேகர்பாபு அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கிரிமினல் மைண்டை பற்றி சொல்லியிருக்காரு. அறநிலையத்துறையை சேர்ந்த சில முன்னாள் அதிகாரிகள் மற்றும் இப்போ இருக்கிறவங்கள சில பேரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இன்னைக்கு அறநிலையத்துறையை மறைமுகமாக கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு சேகர்பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் தூக்கி போட்டிருக்காரு. கருப்பு ஆடுகள் அறநிலையத்துறையில் களையெடுக்கப்பட வேண்டியது நிறைய இருக்குது, இதை நான் விரைவில் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அறநிலையத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. இன்றைக்கி அறநிலையத்துறை அப்படின்னு சொன்ன உடனே பார்த்திங்கன்னா எல்லாமே அடங்கும். இன்றைக்கி நம்மளுடைய தமிழக மக்களின் ஒரு நம்பிக்கையாக இருக்கிற அந்த ஆன்மீகத்துக்குள்ளே இந்த திமுக என்ன மாதிரியெல்லாம் பண்ணாங்க, திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்ற விடாமல் தடுத்தாங்க, இப்போ வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் விளக்கு ஏற்றப்படுமா அப்படின்ற நிறையா கேள்விகளோட தான் நம்ம இருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. சேகர்பாபுவோட ஒரு வேளையும் பலிக்காது அப்படின்னு நம்மளுடைய ரமேஷ் அவர்கள் சொல்லிட்டாரு. ரைட்டு, இப்போ அடுத்து நிர்மல்குமார்கிட்ட வருவோம். அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களும் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்னன்னா இன்னும் 2 வருஷத்தில் திமுகவே இருக்காது, ஏன்னா இப்போ நிர்வாகிகளை மாற்றிருக்காங்க, ஒட்டுமொத்த பழைய ஆட்களையும் தூக்கிட்டு நாங்கள் புது ஆளை போட போகிறோம் அப்படின்ற முறையில் இறக்கியிருக்காங்க. புது ஆட்கள் ஒன்றும் வேலை பார்க்குற மாதிரியும் இல்லை, ஏன்னா முழுக்க அவங்க பூரா பணத்தை எப்படி ஆட்டையை போடலான்னு பார்த்து இப்போ 5 வருஷத்தை ஓட்டி முடிச்சிருக்காங்கன்றனால இன்னும் 2 வருஷத்தில் திமுகவே இருக்காது, அறிவாலயத்தையே வெள்ளையடிச்சு வாடகைக்கு தப்பா விட போறீங்கன்னு சொல்லி காமெடியும் வேற பண்ணியிருக்காரு. உண்மையும் அதுதான். ஏன்னா நேற்று நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய கூட்டம்லாம் வச்சு பேசி இதில் என்ன நான் எனக்கு சந்தேகப்படுறது ஒன்று, இன்னி நீங்கள் வயசுக்கு வந்தால் என்ன வரலைனா என்ன அப்படின்னு காமெடி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா செயற்குழுவை கூட்டுறீங்க, பொதுக்குழுவை கூட்டுறீங்க, ஆட்களை மாற்றுறீங்க, மாவட்ட செயலாளரை மாற்றுறீங்க, 70க்கு 70 வயசுக்கு வரைக்கும்லாம் வேலை இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் தலைவருக்கே 80 தாண்டி போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாங்கள் இளைஞர்களை கொண்டுட்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரைட்டு, எல்லாமே தாண்டி இன்னைக்கு முக்கியமான விஷயம், அதாவது இது ஆன் கேமரா மூடில் பேசுனது, ஆஃப் கேமரா மூடில் ஒன்று சொல்லியிருக்கிறாப்புல ஸ்டாலின். அந்த விஷயமும் வெளியில் வந்துருச்சு. அப்போ பார்த்துக்கங்க எந்த மாதிரி திமுக செயல்படுதுன்னு. அது என்னன்னா, மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் அது எப்படிப்பா நீங்கள் சட்டசபையில் தாவேக்காவுடைய இணக்கமாக நீங்கள் எப்படி செயல்படலாம்? அப்போ ஆடு பகை குட்டி உறவான்னு சொல்லிட்டு திமுக எம்எல்ஏக்களை வச்சு கிழிச்சு எடுத்துருக்கிறாப்புல ஸ்டாலின் அவர்கள். சட்டமன்றம் அப்படின்றது எதிர்கட்சியாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அப்படின்னா ஆளுங்கட்சியை கூட பார்த்து சிரிக்க கூட கூடாது, ஆனால் நீங்கள் பல்வேறு விதமாக உறவுகள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி திமுகவுடைய எம்எல்ஏக்களை பயங்கரமாக பேசுகிறாரு. இப்போ அதிமுகவாக இருக்கட்டும், நம்மளுடைய தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க, அமைச்சர்கள் ஒரு மானிய கோரிக்கை மேலே ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அதை எதிர்த்து பேசுகிற விதமாக தான் இருக்கணும் திமுக எம்எல்ஏக்களுடைய வேலை. அவங்கள பார்த்து நீங்கள் நிமிரவே கூடாது. சட்டமன்றம் அப்படின்றது நீங்கள் கோவத்தின் விளிம்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் நிர்வாகிகளுக்கும் நீங்கள் இணக்கமாக இருக்கக்கூடாது, ஏரியாக்குள்ளே டிவிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளி போயிடணும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. உண்மையிலே கேட்டவங்களே சிரிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ பெரிய விஷயம்லாம் நேற்று நடந்திருக்கு. ரைட்டு, அப்போ எந்த அளவுக்கு ஸ்டாலின் பயப்படுறாருன்னு பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே போல் நிர்மல்குமார் சொன்ன மாதிரி சீக்கிரமாக அறிவாலயத்தை வாடகைக்கு விடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நடக்க போகுது அப்படின்றது தான் உண்மை. ரைட்டு, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நாளைக்கு தலைமைச் செயலகம் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை சந்திக்கிறதுக்காக இருக்குது. என்ன மாற்றம்னா, ஆல்ரெடி நம்மளுடைய ஜோதிடர் ரத்தன் பண்டிட் அவர்கள் சொல்கிற மாதிரி தான் நம்ம முதல்வர் கேட்குறாரு. அதனால தான் அவர் சொன்னனால தான் பொட்டு வைக்கிறாரு, வெள்ளிக்கிழமை ஆனால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணுறாரு, பட்டு வேஷ்டி சட்டைக்கு மாறிடுறாரு, நிறையா விஷயங்கள் ஜோசியத்திலோட இன்வால்வ் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பேச்சு பயங்கரமாக அடிபட்டுக்கிட்டே இருக்குது. வெற்றி சேனலில் ஆரம்பித்து வெற்றி திட்டம் வரைக்கும் ஒவ்வொன்றையும் வெற்றியை சேர்த்தது நான் தான் சொல்லி இந்த ரத்தன் பண்டிட் அவர்கள் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும்
மீட்லயும் சொல்றாரு. அவர் சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். நம்ம முதல்வர் அவர்கள் அவருடைய பேச்சை கேட்கலாம். ஒருவேளை அவருடைய நம்பிக்கையா இருக்கலாம். இதுக்குள்ள நம்ம போறது கிடையாது. தலைமைச் செயலகத்துல அவருக்கு ஒரு பணி போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எதிர்ப்பு காரணமா மாத்திட்டாங்க. இப்ப அவர் அறநிலையத்துறையோட ஒரு அதிகாரியா செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இது அவருடைய பணியா இருக்கு. ஆனா இப்ப அவரை நம்மளுடைய தலைமைச் செயலகத்துக்குள்ள வர்றதுக்கு தடை போட்டிருக்காரு நம்ம முதல்வர் அவர்கள். உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீங்க துறை ரீதியா பண்ணுனா போதும். எந்த ஒரு துறையிலையும் நீங்க மூக்க நுழைக்க கூடாது. இது இனிமேல் வந்து தப்பா வந்து இந்த பிரஸ் மீட்ல சொல்ற விஷயம், அனைத்து துறைகளிலையும் உள்ள புகுந்து நாங்க தான் பேசுறோன்ற விஷயம் எல்லாத்தையும் நீங்க கட்டுப்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கடிவாளம் போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. பார்ப்போம் இனிமேல் ரத்தன் பண்டிட் கொஞ்சம் லைட்டா வாழையை அடக்கிறாப்லையான்னு. அடுத்து அமைச்சர் ஜெகதீஸ்வரி சொன்ன ஒரு விஷயம், அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், மற்றும் அமைச்சர் கீர்த்தனா சொன்ன ஒரு விஷயம், இது மிகப்பெரிய அளவில் புகைச்சலை கொடுத்துருக்கு. முதல்ல என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இந்தியாவை ஆள தகுதி படைத்தவர் நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே போல நேற்று நடந்த ஒரு விழால அமைச்சர் ஜெகதீஸ்வரி மேடையில பேசும்போது பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சீக்கிரமா பிரதமர் ஆயிரலாம் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள், நம்மெல்லாம் அதுக்கு உழைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. எல்லா கட்சி தலைவர்களையும் எஜ்ஜா பார்த்து வைக்கிற இடம் அந்த பிரதமர். அதனால எல்லாருக்கும் ஆசைப்படுறது அதுதான். இப்ப சமீப நாட்களா பார்த்தீங்கன்னா வலைதளங்கள்ல வடநாட்டுக்காரங்கள்ட்ட 2 போட்டோவை கொடுத்து நீங்க ஒன்று எடுங்க, யார் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி பார்க்கும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா மோடி எடுத்திருப்பாங்க, சில பேர் வந்து விஜய் எடுத்திருப்பாங்க, சில பேர் தனுஷ் எடுத்திருப்பாங்க, சில பேர் விஜய் எடுத்திருப்பாங்க தமிழ்நாட்டில். இது வடநாட்டு கலாச்சாரத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அங்கே இருக்கிற இன்ஃப்ளூயர்ஸை தூண்டி விட்டு நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி அமையுது. இது வந்து முழுக்க அந்த சேனல்காரங்க அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து ஒரு ரீச்சாக கொடுக்கணும், அவங்களோட சேனல்ஸ்க்கு வியூஸ் போகணும் அப்படின்றதுக்காக பண்ணுற ஒரு விஷயம். இதை தாண்டி முதல்ல நம்மளுடைய முழு ஃபோக்கஸும் தமிழகத்தில் தான் இருக்குன்னு ஆல்ரெடி நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லி முடிச்சிட்டாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் அதாவது அமைச்சர்கள்லாம் பேசுறனால மாணிக்கம் தாகூருக்கு எங்கேயோ மிளகாய் அரைச்ச அப்புன மாதிரி எரிஞ்சிருச்சு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க எப்படா ராகுல் காந்தியை பிரதமர் சீட்ல உட்கார வைப்போம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ் அப்படின்னு ஒன்று தமிழகத்துல துளிர் விட்டுருச்சு அப்படின்னாலே அதுக்கு காரணம் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் தான். இன்னைக்கு திமுகவோட சேர்ந்திருந்தா கூட அவங்களுக்கு ஒண்ணுமே இருந்திருக்காம தான் போயிருக்கும். அப்படி 5 எம்எல்ஏக்களை வச்சு அவங்களும் ஒன்றும் ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. ஒன்று கவர்னர் ஆட்சி வந்திருக்கும், இல்லை ஏதாவது ஒன்று குல்மாலிங்ஸ் நடந்து திமுக போய் அதிமுக காலில் விழுந்திருக்கும். அப்பவும் காங்கிரஸ் அவங்க காலடியில தான் கிடக்கும். இன்னைக்கு தமிழகத்துல தமிழக வெற்றி கழக கூட்டணி ஆட்சியில சேர்ந்து இன்னைக்கு அமைச்சர் பதவியை வாங்கிக்கிட்டு 2 அமைச்சர் பதவியை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு தமிழகத்துல காங்கிரஸ் ஒரு கட்சி அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு வெளியில சட்டசபையில அவங்க பேசுறாங்க அப்படின்னா காரணம் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். ஆனா இந்த ஒரு கூட்டணி தர்மம் கூட இல்லாம மாணிக்கம் தாகூர் அவர்கள் அமைச்சர்கள் சொன்ன இந்த பிரதமர் விஷயத்த மிகப்பெரிய மைண்டில் ஏற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எப்படிங்க தாவேகா ஆட்சிக்கு வர்றதுக்கே நாங்கள் தானங்க காரணம், இதில் வேற உங்களுக்கு முதலமைச்சர் விஜய் வந்து பிரதமரா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, தமிழக வெற்றி கழக தொண்டர்களோ அமைச்சர்களோ சொல்கிறதெல்லாம் யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க, அந்த அளவுக்குலாம் வந்து மாஸ் கிடையாதுங்க நம்ம முதல்வருக்கு, அவர் தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு அவ்வளோதாங்க, ஏதோ அவருடைய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னு பாருங்க இந்த மாதிரி வந்து பேசியிருக்காரு அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கிற ஒரு நிலைமே கிடையாது. இந்த வாயை டெல்லியில் பேசுறதுக்கு வக்கு இல்லை, இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு கூட்டணி ஆட்சியில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து இன்னைக்கு காங்கிரஸை ஒரு இடத்துல கொண்டுட்டு வந்து வச்சிருக்காரு அப்படின்னா அதை பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு தமிழகத்துல இருக்கிற தமிழ் தேசியம் பேசுறவங்க எப்படா அந்த காங்கிரஸ் ஒளியும் மண்ணோட மண்ணா போகும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில 2 அமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தவர் நம்மளுடைய தமிழக முதல்வர். இதுக்கு பேரு கூட்டணி தர்மம். இன்னைக்கு அவங்க பேசுறாங்க சட்டசபையில திமுக காங்கிரஸ்க்கு பேசுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கா, யோசிச்சு பாருங்க. கடந்த 5 வருடங்கள்ல அடிமையா தான் இருந்திருக்காங்க. திருமாவளவன் கட்சியா இருக்கட்டும், ஐயுஎம்எல்லா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், பூரா அடிமை கட்சியா இருந்து இன்னைக்கு வந்து அவங்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்குதுன்னா அதுக்கு காரணம் தமிழக வெற்றி கழகம். எங்களுக்கு விஜயண்ணா பிரதமர் ஆகுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க விஜயண்ணா தமிழ்நாட்டிலே தமிழகத்து கூட இருக்கட்டும், 2039லயோ 29க்கு மேலேயோ அப்புறம் பார்த்துக்குருவோம் அப்படின்றது நம்ம கருத்து. சரி, உங்க கருத்தை சொல்லிட்டு போங்க. இப்போ அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நிறையா விஷயங்கள் இன்றைக்கி தமிழகத்தில் இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா பால் நாளையிலேருந்து ஆவின் பால் அப்படின்ற ஒன்று நிப்பாட்ட போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்னு இன்னையிலேருந்து பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்காங்க. பொதுமக்களுக்கு அந்த பால் விநியோகம் அப்படின்றது அத்தியாவசிய ஒன்றா இருக்கிறனால நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு குழு அமைச்சு அந்த பால் உற்பத்தியாளர்கள்ட்ட பேசுறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. என்ன ஏது நடக்க போகுது அப்படின்றத நான் சாயந்தர வீடியோவில் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், இப்போ சமீப நாட்களாக கோவையில் இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து ரேஞ்ச் ரோவர் கார் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக பெருசாக வதந்தி ஒன்று பரவுது. அதாவது ரேஞ்ச் ரோவர் கார் கோவையில் இருக்கிற அமைச்சர் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, பேர் சொல்ல விரும்பலை. ஏன் அப்படின்னா அந்த அமைச்சர் வந்து கொஞ்சம் ஏழ்மை நிலையிலேருந்து வந்தவர், ஆல்ரெடி அவர்கிட்ட காரெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும்போது இப்போ சமீப நாட்களாக ஒரு வாரத்துக்கு முன்னால் ரேஞ்ச் ரோவர் காரை ஒன்று வாங்கி அதை மறைமுகமாக மறைச்சு மாட்டு கொட்டகைக்குள்ளே அப்படியே பார்சல் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு திமுக சொல்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உதயநிதி அவர்கள் சட்டசபையில் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு, சில அமைச்சர்கள் வந்து வசூல் வேட்டை
ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, ஊழல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நெறைய விஷயத்த சொல்லியிருப்பாரு. இது முழுக்க முழுக்க முற்றிலும் பொய்யான ஒரு விஷயம். அது யாருதுன்னே தெரியல அப்படின்ற ஒரு விஷயமும், ரேஞ்ச் ரோவர் கார் அப்படின்றது ஆதவ் அர்ஜுனா கிட்ட மட்டும் தான் இருக்கு அப்படின்றதும், இது வந்து ஒட்டுமொத்தமா வந்து தமிழக வெற்றி கழகத்திலருந்து மறுத்திருக்காங்க. இது சும்மா திமுக போற போக்குல சொல்லி காத்துல சொன்ன ஒரு விஷயமா இருக்கு. 2வது கீர்த்தனா அவர்களும், அமைச்சர் கீர்த்தனா அவர்களையும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு இந்த திமுக. என்னன்னா, 4,00,00,000 வீடு வாங்கிட்டாங்க இந்த அமைச்சர். அப்ப எப்படி ஏதோ காசு ஆட்டைய போட்டுருக்காங்க, ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க இதுவும் தவறான ஒரு விஷயம். அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் தொழில்துறை சம்மந்தப்பட்ட ஒரு அமைச்சரா இருக்கும்போது, அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, வெளிநாடுகளில படிச்சவங்க. ஒரு பிள்ளைய வெளிநாட்டுல படிக்க வைக்கிறாங்கன்னா, அந்த குடும்பம் எந்த அளவுக்கு கொஞ்சம் மேல்மட்டமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவங்க கிட்ட சொந்தமா இருக்கிற வீடுகளோட அந்த தேர்தல் பத்திரம் அப்படின்றது இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கு. முழுக்க முழுக்க தப்பான செய்திகளை இன்னைக்கு திமுக பரப்பிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் தான் வெளிக்கொண்டு வருவோம்ன்ற இந்த வெற்றி சேனலையும் இன்னைக்கு திமுக முடக்கி போட்டு வச்சிருக்கு. சம்மந்தமே இல்லாம ஒருத்தர விட்டு ட்ரேட்மார்க்க பதிவு பண்ண விட்டு இந்த சேனல் வரவே கூடாதுன்னு முடக்கி வச்சிருக்கு. ஆளும் கட்சியா இருக்கிற நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களாலேயே வந்து அந்த ட்ரேட்மார்க் அப்படின்ற ஒரு விஷயத்துல தப்பான முடிவு எடுக்க முடியல அப்படின்றனால தான் அது இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. சீக்கிரமா மக்களுக்கான அந்த செய்திய சொல்றதுக்கு கடைக்கோடியில இருக்கிற கிராமத்து மக்கள் நம்மலாம் இன்னைக்கு வலைதளங்கள்ல பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஆனா கிராமத்துல இருக்கிறவங்க அந்த தொலைக்காட்சியில பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த உண்மை புரியும். அந்த ஒரு விஷயத்த சீக்கிரமா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்குவோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம். உங்க கருத்துக்களை சொல்லிருங்க. வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.